ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணி சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற அளவுகளோட நீங்களும் ரேஷன் அரிசியை பயன்படுத்தி இட்லி செய்யுங்க. இட்லி ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். இப்போது வாங்க இந்த சாஃப்டான இட்லியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன படியால் ஒரு படி வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் கிளாஸு அப்படி இல்லைன்னா கப்பு எதால் அளக்குறீங்களோ அதையே மெஷர்மெண்ட் கப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போது நம்ம எடுத்துருக்க உளுந்தை 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அது கூடயே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்குவாங்க. நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்து ஊற வச்சாலும் பரவாயில்ல, இதே மெஷர்மெண்ட் படி ஊற வச்சுக்குவாங்க. இப்போது ரேஷன் அரிசியை பூச்சி அப்படி இல்லைன்னா நெல் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரேஷன் அரிசியையும் நம்ம எந்த கப்பால் உளுந்து அளந்தோமோ அதே கப்பால் 5 கப் ரேஷன் அரிசி அளந்துக்குவாங்க. சில பேர் ஜவ்வரிசி அவல்லாம் சேர்த்து ஊற வைப்பாங்க. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் படியே ஊற வச்சு அரைச்சிக்குவாங்க. இட்லி சூப்பராக இருக்கும். 5 கப் ரேஷன் அரிசிக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி எடுக்கலை அப்படின்னா 6 கப் ரேஷன் அரிசியாகவே எடுத்துக்குவாங்க. இந்த அரிசியை 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு கழுவிக்குவாங்க. நம்ம இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணும்போது இந்த அரிசியில் பிசு பிசுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரியும் வராது. அதே சமயம் ரேஷன் அரிசியில் ஒரு வாசனை வரும்ல, அதுவும் வராது. அதனால் கல் உப்பு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமும் ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க. நம்ம ஊற வைக்கும்போது தண்ணி வெள்ளையாக இருக்கணும், அந்த அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை 4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்குவாங்க. 2 ஹவர்ஸ் ஊறின உளுந்தை இப்போது ஒரு கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம கிரைண்டரில் உளுந்து போடும்போது ஃபஸ்ட்டிலே தண்ணி ஊற்றிடாமல் உளுந்தை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவாங்க. நம்ம ஃபஸ்ட்டிலே தண்ணி ஊற்றி அரைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில உளுந்து முழுசாக அப்படியே இருந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவாங்க. உளுந்து ஊற வைக்கும் போதே மாவு அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியவும் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஏன் அப்படின்னா கிரைண்டர் ரொம்ப நேரம் ஓடும்போது மாவு சூடாயிடும். அதனால் ஐஸ் வாட்ரு ஊற்றி நம்ம மாவு அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் ஐஸ் வாட்ரு ஊற்றி மாவு அரைச்சிக்கோங்க. உளுந்து மாவு அரைக்கும் போது ஒரு 20 நிமிஷம் தேவைப்படும். இடையிலையே நல்லா மாவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சதும் நம்ம வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். ஃபோர் ஹவர்ஸ் இப்போது அரிசியை ஊற வச்சுருக்கோம். அரிசியில் உள்ள தண்ணியை இருத்துட்டு அதே கிரைண்டரில் இப்போது தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் அரிசியை ஃபஸ்ட்லேயே போட்டுட்டோம் அப்படின்னா கிரைண்டர் நின்றுடும். அதனால் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்குவாங்க. இன்றைக்கி நான் ஊற வச்சிருந்த அரிசியை 2 டைமாக அரைச்சிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கம்மியாக ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரே டைமில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அரிசி மாவு அரைக்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் தேவைப்படும். கடையில் வாங்கின அரிசியை நல்லா நைஸாக அரைப்போம். ஆனால் ரேஷன் அரிசியை பொறுத்தவரை நைஸாலாம் அரைக்கக்கூடாது. அரிசியை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி கல் மாதிரி இருக்கும். அதே சமயம் குழன்னு இருக்கும். அதனால் கவனமாக அரைச்சிக்கோங்க. ரவை எந்த அளவுக்கு குறன்னு இருக்கும் அதே மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப மையாக அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி குழன்னு இருக்கும். அதே சமயம் கல் மாதிரியும் இருக்கும். அதனால் ரவை பதத்துக்கு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குகிற அரிசி நம்ம ரொம்பவும் நைஸாக அரைப்போம். ஆனால் ரேஷன் அரிசியை பொறுத்தவரை நம்ம குறன்னு அரைச்சா மட்டும்தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். நான் 2வது டைமும் அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
நீங்களும் இந்த மாதிரி அரிசியை கொரன்னு அரைச்சி இட்லி செய்யுங்க. இட்லி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்ச உளுந்து மாவு, அரிசி மாவு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்குவாங்க. நம்ம கையாலேயே கலக்கும்போது தான் 2 மாவும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே கரைச்சி எடுத்துக்குவாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இட்லி சுடுறதுக்கு மட்டும் தேவையான மாவை வேறொரு கிண்ணத்தில் எடுத்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிற மாவை ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா 8 ஹவர்ஸ் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கும். இந்த மாவை இப்போது அடியோட நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி சுட்டுக்கலாம். நம்ம அடியோட கலந்து விட்டுட்டு இட்லி சுடும்போது எல்லா இட்லியுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இட்லி ஊற்றிக்கலாம். நான் வந்து இட்லிக்கு துணி போட்டு தான் இட்லி சுடுறேன். நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு சுடுற மாதிரி இருந்தால் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட சுட்டுக்குவாங்க. நம்ம இட்லி சுடும்போது மேல் கொத்தில் இருக்கிற தண்ணி வந்து கீழ் கொத்தில் இருக்கிற இட்லி மேலே பட்டு அடியில் இருக்கிற இட்லி வந்து கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா கீழ் கொத்தில் இட்லி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுத்தது மேல் கொத்தில் ஊற்றிக்குவாங்க. நம்ம அப்படி செய்யும்போது அடியில் இருக்கிற இட்லி வந்து குழன்னு இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா மேல் கொத்தில் இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இதுவும் அடி கொத்தில் இருக்கிற ஹோல்ஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அப்படி வைக்கும்போது அடிக்கொத்தில் இருக்கிற இட்லி வந்து அந்த குழன்னு இருக்கிற மாதிரி இருக்காது. இட்லி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நம்ம சாஃப்டான பூ போல் இட்லி ரெடி ஆகிடும். இட்லி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி அளவுகளோட இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுகளோட இட்லி சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சூப்பராக இருக்கும். ஒருவேளை கல் மாதிரி இருந்தால் மாவோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மாவை கலந்துட்டு அதுக்கப்புறம் இட்லி சுடுங்க. இட்லி நல்லா சாஃப்டாகவே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.